எனக்கு வேணவே வேணாயா, நிறைய பேர் சாகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஸ்டாண்டர்டு அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் தமிழகத்துலேருந்து தான் மேலே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால் படிக்க முடியாதுன்னு கிடையாது. இவங்களுக்கு அந்த சிலபஸை தமிழக அரசு கொடுக்கல. நீட்டு என்றைக்கு வந்துருச்சோ அன்றைக்கே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோச்சிங் வந்து மாற்றணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் மாற்றணும். இப்போ டிவிக்கே வந்து இந்த நீட் எக்ஸாம் இருக்குல்ல, இதை ரத்து பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க சார்? அவங்க தான் சொல்லிட்டாங்க, ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ரத்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை போய் பார்லிமெண்ட்டில் வச்சு பார்லிமெண்ட்டில் ஓட்டு எடுத்து அந்த ராஜ்யசபாவில் ஓட்டு எடுத்து அப்புறம் பிரசிடெண்ட்டை கையெழுத்தாகி அப்புறம் தான் ரத்து பண்ணணும். தகுதியான டாக்டர்ஸு இவங்க படித்து எல்லாம் வருவாங்க. முன்னாடியெல்லாம் இன்னும் குவாலிட்டி நீட் எக்ஸாமினேஷன் இருந்துச்சா? அதெல்லாம் உண்டு. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால குவாலிட்டி ஆஃப் த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு முதல்வராக வந்ததுக்கப்புறமா மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இப்போது நீட்டுக்காக தனி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நீட் பில் பாஸ்னால் என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த நீட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் போட்ட பில் என்னென்னா, நீட் எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் ஓட்டு எடுத்தாங்க. அந்த ஓட்டு எடுக்கும்போது அதில் வந்து எல்லாருமே ஒரு மனதாக நீட்டை கேன்சல் பண்ணிடலாம். நீட்டை கேன்சல் பண்ணுறது, ஓகே, நீட் எக்ஸாமினுடைய சிஸ்டத்தையே கேன்சல் பண்ணுறதுக்காக இவங்க போட்டிருக்காங்க. இது வந்து 2017 ஒரு தடவை நடந்துச்சு ஏடிஎம்கே பீரியடில். அது அனுப்பி அந்த மசோதாவை இதுக்கு அனுப்புனாங்க, பிரசிடெண்ட் வரையும் போச்சு. அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 2021-22 மறுபடியும் வந்து டிஎம்கே பீரியட்லேயும் அவங்களும் ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்களும் முயற்சி செஞ்சாங்க. அதனால் பிரசிடெண்ட்டை போய் அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கிடையில் வந்து என்னென்னா, 2013 2026 வரையும் ஒரு 6 தடவை வந்து குளறுபடிகள் நடந்தது. ஆள் மாறாட்டம், கொஷின் பேப்பரு வெளியே வந்தது, அதன் மூலியமாக பரீட்சைகள் தள்ளப்பட்டது, இந்த மாதிரி பல குளறுபடிகள் வந்தது. இதுக்கு வந்து சரியான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை, எது கான்ஃபரன்ஷியலாக நடத்துறதுக்கு. ஆனால் இதை நடத்துகிறது யார்? இதில் வந்து இந்த ரத்து செய்யறதுக்காக இந்த பில் பாஸ் பண்ணாங்களே, அதற்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துருக்கணும். இது நடத்துகின்ற அதிகாரம் சிபிஎஸ்சிக்கு இருக்குது. அவர்களை கலைத்து விட வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்ட் இருக்குது, அதர் மாநிலங்களில் சிபிஎஸ்சி இருக்குது, மற்றும் அதை எல்லா போர்டும் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சிபிஎஸ்சினுடைய சிலபஸ் நம்மள்கிட்ட கிடையாது, கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் நம்ம மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பட் அதிகமான கல்லூரியும் உருவாக்குனது தமிழ்நாட்டில். அந்த தமிழக மக்களுக்கு அது பலனடையாமல் போகுதுன்றதுக்காக எல்லாருமே இதுவரையும் 36 பேர் இறந்துருக்காங்க தற்கொலையில். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் தமிழகம். மற்றவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் போனால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். திடீர்னு ஒரு சப்ஜெக்டை நுழைக்கும் போது இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து மாறுது. அது வந்து இங்கே +1 +2 உள்ள மாணவர்களுக்கு, அதாவது ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து இந்த பில்லில் அதை சேர்த்து சொல்லியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். யார் நடத்துகிறாங்களோ அவங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சிலபஸ் ஸ்கூல் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும், அதை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல, நீட் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி கணக்கில் வருமானம் வருது. இதுதான் காரணம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2017 ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை 2021-22 டிஎம்கே, அப்போ எல்லாமே குடியரசுத் தலைவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல சார், அதுக்கான காரணம் என்ன? இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது சார்? வாக்கெடுப்பை பொறுத்தவரை முழு மனதோடு தான் எல்லாருமே தமிழக மத்தியில் வந்து சட்டசபையில் ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றக்காக ஒரு மனதாக தான் அதை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குளறுபடிகளும் இது நடத்துகிறது வந்து சிபிஎஸ்சி தான்.
ம். அவங்க கண்ட்ரோலில் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குது. அதை கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணால் தான் என்னன்றது விடுவு காலம் வரும். இப்போ ரத்து பண்ணுறது சொல்லிட்டாங்க. ரத்து பண்ண வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லுங்கள்? அதை யாருமே சொல்லலையே. ரத்து செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிஜேபி நடந்த ப்ரோக்ராம் வேறு, போராட்டம் வேறு. அது வந்து குளறுபடிக்கான காரணம் அந்த மந்திரி. அடுத்து அதை எடுத்து செய்யும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு அதுக்கு 1 கோடி ரூபா வரையும் கேட்டாங்க. ஆனால் இதுக்கு அவங்க மேலே போட்ட வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணணும். இதுதான் டெல்லியில் உள்ள நீட்டு போராட்டத்துக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எனக்கு வேணவே வேணாயா, நிறைய பேர் சாகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஸ்டாண்டர்டு அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் தமிழகத்துலேருந்து தான் மேலே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால் படிக்க முடியாதுன்னு கிடையாது. இவங்களுக்கு அந்த சிலபஸை தமிழக அரசு கொடுக்கல. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது எதுலேருந்து எடுப்பாங்க? சிலபஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. அந்த சிலபஸை நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 70 பேர் 80% பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒன்று இங்கே பயங்கர தாக்கமாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க சிலபஸ் அப்படிங்கிறது வேறையா இருக்குது. இப்போ புதுசாக ஒரு சிலபஸை படிக்கும்போது தான் மாணவர்களுக்கு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி அது மூலமாக தான் இந்த சூசைட் அப்படியோடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. அதாவது அவங்களுக்கு புதுசாக படிக்கும்போது இந்த கோச்சிங்கில் படிக்கும்போதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலபஸை தானே இன்னும் வச்சுருக்கீங்க, மாற்றுங்க. அதாவது 6ஆம் கிளாஸ் வரையும் அதே கொஷின் தான், 7ஆம் கிளாஸ்லேயும் அதே தான், 10th வரையும் அதே தான். என்ன ஒரு லைனில் இருக்கும், ஒரு பேராகிராஃபாகவும் ஒரு பக்கமாகவும் 3 பக்கமாகும். இதுதான் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் ஸ்டாண்டர்டு மாற்றும்போது நீட்டு என்றைக்கு வந்துருச்சோ அன்றைக்கே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோச்சிங் மாற்றணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் மாற்றணும். நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். நம்மளுக்கு வாத்தியார்களுக்கெல்லாம் சொல்லி தீர முடியாதோ அப்படின்னு கிடையாது. மாணவர்கள் அதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது வாத்தியார்களும் அதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் பழைய பேட்டர்ன். நீங்கள் பிஎட்னாலும் சரி, டிஎல்டினாலும் சரி, எல்லாம் பழைய பேட்டர்ன். இன்றைக்கி அவுட்ஸ்டாண்டிங் மெத்தடில் நம்ம போகக்கூடிய வலிமை நம்மளுக்கு உருவாக்கலாம். 6 மணி நேரத்தில் ஜிசிஎஸ்ஸே முடிக்கலாம், 4 மணி நேரத்துலேயே முடிக்கலாம். பிஹெச்டி 6 வருஷம் ஆகுது ஒருத்தர் முடிக்கிறதுக்கு, 4 மணி நேரத்துலேயே முடிக்கலாம். ஸோ இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி தான் மாறும். அதுக்கு நம்ம நிச்சயமாக தமிழக அரசு கல்வியினுடைய தரம் உயர்த்த வேண்டும். தரம் உயர்த்தி விட்டால் நம்ம நேட்டிவிட்டி, நம்ம அதிகமாக காலேஜ் வச்சுருக்கிறது நம்ம ஊரில் தான். இந்த மெடிக்கல் காலேஜ் 39 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 40 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 13 டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பசங்க ஹைஸ்கூலில் படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் வந்தோடனே அதில் ஹை ஸ்கோர் பண்ணுறவங்க சிபிஎஸ்சியில் உள்ளவங்க தான் பண்ணுவான். நம்ம அதில் பண்ண முடியாது. நம்மளுக்கு அதுக்கு சொல்லித்தர கோச்சிங் இல்லை. அப்படி கோச்சிங் போனாலும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு செலவழிக்கணும். நீங்கள் 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க நீட்டில் லாஸ்ட் இயர். 10 லட்சம் பேர் பாஸ் ஆகிட்டாங்க. 1 லட்சம் பேர் 93,000 தான் சீட்டே இருக்குது. இப்போ என்னாச்சு இந்த 10 லட்சம் பேருனுடைய வாழ்க்கை? அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்தாலும் இன்னும் ஒரு 40,000 வெளிநாடு போயிடுவான்னு வச்சுக்கோங்க, ஃபாரின் மெடிக்கல் சீட்டு. அதையும் குவாலிஃபை பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் நம்ம மக்களுக்கு, நம்ம இளைஞர் பசங்களுக்கு எங்கே பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் 2 லட்சம் பேர் தமிழகத்தில் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. அவனுடைய கனவு, அவனுடைய கனவு காண சொன்னது நம்ம தான். அவன் கனவு காண்றான். ஆனால் அதற்கான தரம் வாய்ந்த கல்வித்தரத்தை நாம் ஏன் கொடுக்கவில்லை என்பது தான் பெரிய கேள்வி. கரெக்ட். இப்போ இந்த கல்வித்தரத்தை உயர்த்தினா இது எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். கல்வித்தரத்தையும் உயர்த்தணும். நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஆல் இண்டியா பேஸ் அதுன்னு கொண்டு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது இது ஆல் இண்டியா பேஸில் உள்ளவங்களுக்கு ரேங்க் பிரகாரம்
அட்மிஷன் போடுறாங்க. கொஞ்சம் மாற்றணும், ஒரு 25%. ஏன்னா நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே உருவாக்குனது யாருக்காக? தமிழ் மக்களுக்காக. ஒரு 25% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அட்மிஷன் போடலாம். +2 மார்க்கை வச்சு கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்தால் போதும். எதில்? நீட்டில். அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 7.5%, 10% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இந்த மாதிரி ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் போட்டோம்னா இதை டிசைட் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, யாரை அட்மிஷன் போடுவீங்க? +2ல் எல்லாமே ரேங்க் உள்ளவங்களாக போடுவீங்க. ஒருத்தன் வந்து அந்த பரீட்சையில் மட்டும் நல்லா பாஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னு வச்சுங்க, அவன் வந்து நீட்டில் எழுதி பாஸ் ஆகக்கூடிய திறமை இருக்கலாம், ஆனால் ஆல் இண்டியா பேஸில் அவன் மேலே ஏறி வந்துடுவான். சீக்கிரட்டை தெரிஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆட்சியிலையுமே இந்த தனி தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நீட்டுக்காக. இப்போ தாவேக்காவுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்சியிலையாவது நீட் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணுவாங்களா? இல்லை ஒருவேளை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அல்டர்னேட்டிவ் பிளான் என்ன வச்சுருக்காங்க? இங்கே எல்லாரும் விரும்புவது ரத்து பண்ணணுன்றது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து படிக்கணுன்னாவே கடைசி நேரத்தில் தான் படிப்போம். அதே நேரத்தில் ஹெவியாக இருக்குதுன்னு படிக்க மாட்டோம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கொஷின் பேட்டர்னை மாற்ற சொல்கிறோம். ஒன் வேர்டு ஆன்சர். நீங்கள் கண்டினியூஸாக எழுதணும்னு அவசியம் கிடையாது, கம்படிஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கணும்னா மெயிலில் அந்த சென்டருக்கு அனுப்பணும். இந்த சென்டருக்கு, பர்டிகுலர் சென்டருக்கு எங்கே எக்ஸாம் வச்சுக்க அங்கே அனுப்பணும் மெயிலில். அந்த மெயிலில் அவங்க ஒரு ஓடிபி கேட்பாங்க. இவங்க சென்டர்லேருந்து ஹெல்ப்லைன்லேருந்து அந்த ஓடிபி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அப்போது ஓப்பன் ஆகும். அந்த கொஷின் பேப்பரை 10 செகண்ட் ஒரு 5 மினிட்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அங்கே உள்ள சென்டர் கொடுத்துடலாம். இதுதான் நியூ அப்ரோச். தேர்வு முறைப்படுத்துதல் இது ஒரு மெத்தட். இரண்டாவது வந்து என்னென்னா, எல்லாரும் போய் நான் தெரியாமல் கேட்குறேன், தோடு அவுத்து இதை அவுத்து என்னங்க இது, அப்படி கேமரா வச்சு அந்த தோடில் எப்போ தான் போகிறாங்க? கிடையாது. நீங்கள் தோடு அவுத்து எல்லாம் பண்ணி எல்லா ஜாமானையும் கொடுத்து கையில் காலில் உள்ளதெல்லாம் கொடுத்து அப்படி இந்த எக்ஸாமினேஷனில் என்ன 20 லட்சம் பேர் எழுதுறான்னா, இதை பற்றி ஏண்டா செய்கிறேன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கேள்வி கேட்கலையே. கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதுறதுக்கு போகிறவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் அதெல்லாம் கலட்ட சொல்கிறாங்களா? இல்லை, இவ்வளவும் கலட்டி உடனே மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்துறீங்களா? மக்களுக்கு எவ்வளோ நீங்கள் வேதனைப்படுத்துகிறீங்க. நேட்டிவிட்டி பீப்புளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள காலேஜுக்கு ஒரு 25%, கர்நாடகா காலேஜில் உள்ளவங்களுக்கு அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு 25%, கேரளா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு அங்கே ஒரு 25%. இது மாதிரி நேட்டிவிட்டிக்கு ஒரு 25% மாநிலத்தினுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும். ரத்து வைக்க முடியும். மாடிஃபைடு நீட் எக்ஸாமினேஷன், மாடிஃபைடு selection procedure, modified the question pattern of the deciding authority to be removed. யார்? சிபிஎஸ்சிலேருந்து வெளியேற்று. அவனை எது கொடுக்குற? அவனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. ஸ்டேட் போர்ட்லேருந்து உட்கார வைங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன். அந்த கொஷின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும் தமிழகத்தில் அப்படின்னு கொடுக்க வைங்க. நீங்கள் இப்போ கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கல்வியை மாநில பட்டியலில் மாற்றுறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? அதை தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 25% மாநில பட்டியல் வைங்க, மீதி 75% ஆல் இண்டியா பேசிஸில் வைங்க. நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்கள் வைங்க. ஓகே. ஆனால் நீட் எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், மார்க் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக நம்ம, நீங்கள் எதுவே இல்லைன்னா அப்புறம் என்ன, நீட்டு இல்லை ரத்து பண்ணுறதுன்ற வார்த்தை எடுங்க. நீட்டுன்றது என்ன? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது ஏன்? இது கண்டிப்பாக வேணும். இன்ஜினியரிங்க்கு இருக்குது, லாக்கு இருக்குது, ஆர்கிடெக்டுக்கு இருக்குது. எல்லா காலேஜ்லேயும் அதாவது குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் கற்றுக்கிறதுக்கு அவங்க குவாலிட்டியான பீப்புளாக மாற்றணும். தகுதியான டாக்டர்ஸ் அப்போ தான் உருவாக முடியும் அப்படின்னு. தகுதியான டாக்டர்ஸு இவங்க படித்து எல்லாம் வருவாங்க. முன்னாடியெல்லாம் இன்னும் குவாலிட்டி நீட் எக்ஸாமினேஷன் இருந்துச்சா? அதெல்லாம் உண்டு. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால குவாலிட்டி ஆஃப் த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ
இப்போ டிவிக்கே வந்து இந்த நீட் எக்ஸாம் இருக்குல்ல, இதை ரத்து பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க சார்? சார் அவங்க தான் சொல்லிட்டாங்க, ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ரத்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை போய் பார்லிமெண்ட்டில் வச்சு பார்லிமெண்ட்டில் ஓட்டு எடுத்து, அந்த பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் ஓட்டு எடுத்து, அப்புறம் பிரசிடெண்ட்டை கையெழுத்தாகி அப்புறம் தான் ரத்து பண்ணணும். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இப்போ எஜுகேஷன் போர்டு, நாங்கள் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இன் டெல்லின்னு வச்சிங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொப்போசல் அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுடைய அடுத்த விதமான ப்ரொப்போசல் என்ன? ஒரு 25% நேட்டிவிட்டி ஆஃப் த ரீஜனில் உள்ள காலேஜஸ்ஸுக்கு, அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு 25% பேஸ்ட் ஆன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இது ஃபைனல் +1 +2 ஆர் வாட் எவர் மேபி, அந்த எக்ஸாமினேஷன் உள்ளதை ரிசல்ட்டை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை உருவாக்குறதுக்கு அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் படிக்கிறவங்கள, இல்லைன்னா மெடிக்கல் வந்து காஸ்ட்லி ஆயிரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படித்து வெளியே வரோன்னா ஒரு 1 கோடி ரூபா ஆகுது. 1 கோடி ரூபா ஆகுது. தமிழ்நாட்டில் படித்து வர்றதுக்கு 1 கோடி ரூபா ஆகுது. சில இதில் 30 லட்ச ரூபான்னு வச்சாலுமே 1,50 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஆகுது. அது வெளிநாட்டில் போய் 30 லட்ச ரூபாயில் படிச்சுட்டு வராங்க. ஆனால் படிக்கிறதுக்கும் இப்போ அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, நீட்டில் பாஸ் பண்ணால் நாங்கள் எடுத்துக்கிறோன்றாங்க. ஸோ வேர்ல்டில் அது மாதிரி ஒரு கன்சிடரேஷன் வந்துருச்சு. நீங்கள் அதை வந்து அந்த நீட்டை எடுக்க வேணாம், ஆனால் அதில் எடுக்கிற செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொஷின் பேப்பர் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்லேயும் ஹையர் எஜுகேஷன்லேயோ ஸ்கூல் எஜுகேஷன்லேயோ உள்ளவங்களும் அதில் வந்து கொஷின் பேட்டர்னில் உட்கார வைக்கணும். அப்போ நாங்கள் இவ்வளோ தான் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஈஸியாக போயிடும். இல்லைன்னா அவங்கள பாஸ் பண்ண பசங்களை ஒரு 25% ரேங்கிங் ஹோல்டர் இருக்காங்களே, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்கு, அவங்கள வந்து வெறும் பாஸ் பண்ணால் போதும். நீட்டு இதை வந்து 25% மட்டும் பேஸ்ட் ஆன் த +2 மார்க் செட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொப்போசலே கொடுக்காம ரத்து சார், நான் இன்றைக்கி அரசியல்வாதிகளும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அவங்க வந்து எது எடுத்தாலும் ரத்து, இல்லைன்னா ஒரு ப்ரொப்போசல் இப்படி கொடுக்குறாங்களே. நாம் சொல்கிற விஷன் வந்து அனதர் 50 வருஷத்துக்கு இருக்கணும். அது மாதிரி செய்கிறதில்ல. 10 வருஷம் கூட ஆகலை. இது சுப்ரீம் கோர்ட்டில் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் இங்கே அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரீஅப்பீல் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அவர் போட்டவர் யார்? மினிஸ்டரு. அதுக்குள்ளே மினிஸ்டர் யாராக இருந்தார்? குலாம் நபி ஆசாத். அவர் என்ன, லாயரு. அவருக்கு என்ன தெரியும், எதுக்கு ஒருத்தாலும் கேஸ் போடுறவர். ஸோ எஜுகேஷனுடைய, ஹையர் எஜுகேஷனுடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்கிறவங்கள செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த நீட் பில் பாஸ்னால் என்ன, இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.